உச்சநீதிமன்றத்தில் நேற்றைக்கு மிக முக்கியமான ஒரு வழக்கு. அந்த ரிட் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. இதெல்லாம் இங்கே ஏற்றுக்கொள்வதற்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனம் குறித்து பேசிய அந்த பேச்சுக்கு எதிராக தொடரப்பட்ட ஒரு வழக்கு. இதை என்ன காரணத்திற்காக உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது? அப்போ அண்ணன் உதயநிதி பேசிய அந்த சொல் தவறு கிடையாதா, குற்றம் கிடையாதா, என்ன நோக்கத்திற்காக அந்த வழக்கு தொடரப்பட்டது, அந்த வழக்கினுடைய சாரம் என்ன, இப்படி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்குன்னா அதன் மூலமாக உச்சநீதிமன்றம் சொல்ல வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்றத தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கோம். குறிப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசியது சரியா தவறா, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உகந்த வகையில்தான் அவருடைய பேச்சு சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அமைந்ததா அப்படின்ற பல கருத்துக்களை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான், சனாதன ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது சென்னையில். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் அந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருந்தார்கள். அதில் அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசிய பேச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு போடாமல் ரொம்ப சரியான தலைப்பு சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு போட்டிருக்கீங்க. சனாதனம் என்பது இந்த டெங்கு மலேரியா போன்ற கொசுக்களை போல ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு பேசியிருந்தார். இது பேசுனது சரியா தவறா அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ளே நம்ம இப்போ வரல. முழுவதுமாக சட்டப்படி அவர் பேசியது குற்றமா அப்படின்ற ஆங்கிளில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். அவருக்கு எதிராக தொடர்ந்து ஒரு 3-4 இடங்களில் வழக்கு தொடரப்பட்டது. அதுவும் குறிப்பாக என்ன முக்கியமாக அந்த வழக்கு தொடர்ந்தவர்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, அவர் அமைச்சர் பதவியில் நீடிக்கக்கூடாது அப்படின்றது தான் முன்னிலைப்படுத்தி காரணமாக வைத்து பெட்டிஷன் போட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 வழக்குகளைப் போல இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் ஆர்டிக்கல் 25 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 25க்கு எதிராக, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அவருடைய உரை அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சென்னை டிஜிபி இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், டிஜிபியின் மூலமாக இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உச்சநீதிமன்றம் டைரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற ரிட் மனுவை தான் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க. எந்த அடிப்படையில் உங்களால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிக்கல் 32 இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 32 படி ஒரு தனி மனிதருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டால் நம்ம நேரடியாக லோவர் கோர்ட்ஸுக்கெலாம் போய் அதுக்கு பிறகு தான் அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட் போகணுன்னு கிடையாது. நேரடியாகவே நம்மளுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுறப்ப நம்ம போகலாம். அதுதான் ஆர்டிக்கல் 32. சரி, இவங்களுக்கு என்னங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டு அவங்க அங்கே போனாங்க அப்படின்னு கேட்டால், டைரக்ஷன் வாங்கலாம். என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு, இவங்களை இவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள், டிஜிபிக்கு டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு அவங்க போகிறாங்க. சரி, இப்படி போனாங்களே, இந்த ஆர்டிக்கல் 25 தெளிவாக படிச்சுட்டு போனாங்களா, இல்லை அவங்க போனப்போ அவங்களுடைய வழக்கறிஞர்கள் ஆர்டிக்கல் 25 பற்றி அவங்களுக்கு விளக்குனாங்களான்னு தெரில. ஆனால் அதை விளக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஆர்டிக்கல் 25 மிக தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் கான்சென்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜன். என்னென்னா, நீங்கள் உங்களுடைய மதத்தை பின்பற்றலாம், பரப்பலாம், அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன இருக்குது, உரிமை இருக்குது. இந்த ரிலீஜனை மட்டும் பார்க்கக்கூடிய நம்ம ஆட்கள், அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குல்ல, உங்கள் மனசாட்சியின்படி நீங்கள் ஒன்றை பின்பற்றவும் மறுக்கவும் பரப்பவும் உங்களுக்கு உரிமை இருக்குன்னு தான் அதோட அர்த்தம். அப்போ மனசாட்சிப்படி அப்படின்றது இந்த உளமாறன்னு சொல்கிறோம்ல, உளச்சான்றின் படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கும் உரிமை இருக்குது. அப்போ என்னுடைய மனசாட்சியின்படி எனக்கு ஒரு செய்தியோ ஒரு அமைப்போ அல்லது ஒரு செயல்பாடோ தவறாக தெரிஞ்சிச்சுன்னா இது தவறு தான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அதை தான் ஆர்டிக்கல் 25 சொல்லுது. சரி, இப்போ அண்ணன் உதயநிதி அவருடைய மனசாட்சியின்படி, அவருடைய உளச்சான்றின்படி சனாதனம் தப்புன்றார், சனாதனத்தை ஒழிக்கணுன்றார். ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேலே பதவி பிரமாணம் எடுத்துகிட்டு இப்படி பேசலாமா? அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படையில் தானே பேசியிருக்காரு. செக்யூலர் அப்படின்ற வார்த்தை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்குல்ல, ஃப்ரீடம் ஆஃப் கன்சென்ஸ்ன்னு சொல்லி அவருடைய மனசாட்சிப்படி நடப்பதற்கான உரிமை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குல்ல. இது எல்லாவற்றையும் தாண்டி ஆர்டிக்கல் 51AH அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமை. ஒரு இந்திய குடிமகனுக்கும்
அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய பெரும் கடமை இருக்கிறது. அந்த அடிப்படையிலுமே அவர் பேசியது எல்லாமே இந்த ஆர்டிக்கிள் படி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி சரி அப்படின்னு நம்ம ஆர்குமெண்ட்டை எடுத்து வைக்கலாம். ஆனால் உச்சநீதிமன்றம் ஏன் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ததுன்னு சொன்னால், இதெல்லாம் இந்த அடிப்படையில் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொள்வதற்கு உகந்ததாக இல்லை, இதுக்கெல்லாம் நீங்கள் ரிட் மனு தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம 2 செய்தியை பார்க்கணும். முதல் செய்தி, உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 25க்கு எதிராக இது இல்லை அப்படின்றது அதனுடைய அர்த்தம். ஒருவேளை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிப்படை உரிமையே பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு அவர் பேசியிருந்தால் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை சட்டப்படி எடுத்திருக்கும். அப்போ எடுக்கலைன்றப்பவே சரி, இப்போ எடுக்கலை, வேறு ஏதாவது லோவர் கோர்ட்ஸில் போய் இவங்க தீர்ப்பு வாங்க முடியுமான்னு கேட்டால், அப்படி அவர்கள் கீழமை நீதிமன்றங்களில், உயர்நீதிமன்றங்களில் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். அது அந்த நீதிபதியினுடைய முழுமையான மனநிலையை பொறுத்தது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீதிபதியும் அவர்களுடைய அப்சர்வேஷனை வச்சு, அவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷனை வச்சு சட்டத்திற்கு உட்பட்டு தீர்ப்புகளை வழங்குகிறார்கள். இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக நீங்கள் இங்கு வரக்கூடாது, உங்களுக்கு சட்டப்படி எங்கு நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த இடங்களில் போய் நீங்கள் திரும்ப இந்த வழக்கை தொடரலான்னு இருக்குது. அப்படி வழக்கை தொடருகிற போது இவங்க எல்லாருடைய எண்ணமும் எதுவாக இருக்குன்னா, இவரோட அமைச்சர் பதவியை காலி பண்ணணும்னு இருக்குது. அப்படியான தீர்ப்பை ஏதாவது ஒரு நீதிமன்றம் வழங்க முடியுமான்னு கேட்டால் வழங்க முடியாது, சட்டப்படி நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், அவர் பேசியது முதல் விஷயம் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது இல்லை. நான் சொன்ன அந்த 2வது செய்தி தான். அதைவிட மேலானது என்னன்னு கேட்டால், அமைச்சர் பொறுப்பை காலி செய்யக்கூடிய அளவிற்கான வழக்கும் இது கிடையாது. ஏன் அப்படின்னா, அமைச்சர் பதவியை விட்டு அவரை அல்ல, எந்த அமைச்சரை விலக்கணுனாலும் சேர்க்கணுனாலும் அது முதலமைச்சரினுடைய பவருக்கு உட்பட்டது, அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. நீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை அவதூறு வழக்கு, டிஃபமேஷன், இதன் அடிப்படைகளில் நீக்கம் செய்யக்கூடிய உரிமை இருக்குது. ஆனால் எந்த விதமான முகாந்திரமும் அல்லாமல் இந்த வழக்குகளுக்கெல்லாம் ஒருவருடைய அமைச்சர் பதவியை காலி பண்ண முடியாது. அப்போ இந்த சனாதனவாதிகள், சனாதனிகள் என்ன முயற்சி செய்தாலும் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ லீகலாக நம்ம பார்த்தோம்னா, எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலுமே இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது, சனாதனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சனாதனத்தினுடைய அனைத்து கூறுகளையும் அடித்து நொறுக்கி அதற்கு மேல் கட்டி எழுப்பப்பட்டது தான் இந்திய அரசமைப்பு சட்டம். எப்படிங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், நீங்கள் தேவதாசி முறை சரின்னு சொன்னது சனாதனம், அதை ஒழித்தது நம்ம சட்டத்திற்கு உட்பட்டு திரும்ப நீங்கள் தேவதாசி முறையெல்லாம் கொண்டு வரோன்னு போராட்டம் பண்ண முடியாது, சண்டை போட முடியாது. அது எங்களுடைய பழக்க வழக்கம், நான் கொண்டு வரேன்னு சொல்ல முடியாது. 2வது, சதி என்ற உடன்கட்டை ஏற்றுதலை சனாதனம் ஆதரித்தது, சனாதனம் கொண்டு வந்தது. அதை எதிர்த்து நம்ம ஒரு சட்டம் இயற்றிய பிறகு மீண்டும் நீங்கள் எந்த அடிப்படையிலும் இந்திய அரசமைப்பு சட்டம் ஆளக்கூடிய ஒரு நாட்டில் அதை சட்டப்பூர்வ அங்கீகாரத்திற்குள்ளே கொண்டு வர முடியாது. அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஒரு நீதி, சூத்திரனுக்கு இந்த நீதி, பிராமணனுக்கு பார்ப்பனருக்கு இந்த நீதி அப்படின்னு ஒரு குலத்திற்கு ஒரு நீதி என்ற மனுதர்மத்தின் சாயலையும் நீங்கள் கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் மிக தெளிவாக ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, அனைவருக்கும் ஒரே சட்டம் தான் அப்படின்றத உறுதிப்படுத்துது. அப்போ எந்த அடிப்படையில் பார்த்தாலும் சனாதனத்திற்கு நேர் எதிரான இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பெயரில் பதவி பிரமாணம் எடுத்த தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு, அவருடைய கருத்துரிமைக்கு உட்பட்டு, எந்த மதத்தினையும் சாடாமல், ஏன்னா சனாதனமும் இந்து மதமும் ஒன்று கிடையாது, இந்து மத சனாதனத்தால் கட்டி எழுப்பப்பட்டது. அவர் எந்த மதத்தையும் குறிவைத்தோ அல்லது எந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளை குறிவைத்தோ அவர் பேசலை. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு, அவருடைய மனசாட்சிக்கு உட்பட்டு அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய வகையில்தான் அந்த உரையை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நீதிமன்றமும் சட்டப்படி தீர்ப்பு வழங்க இருக்கக்கூடிய இடத்தில் இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் உச்சநீதிமன்றம் அதிரடியாக இந்த ரிட் மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. வழக்கு இனிமேல் தொடரப்பட்டிருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் எப்படி போகும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.